டியர் மெம்பர்ஸ், இந்த வீடியோவில் எப்படி புது யூசர் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பிஎம்சி ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்தோ இல்லை ஆப் ஸ்டோர்லேருந்தோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லாகின் பேஜ் காட்டும். இதில் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். ரெஜிஸ்டரில் உங்களோட நேம் என்டர் பண்ணுங்கள், உங்களோட இமெயில் என்டர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்கள். அண்ட் சைனப் கொடுத்தீங்கன்னா வெரிஃபை யுவர் இமெயில்னு கேட்கும். கீழே பார்த்தீங்கன்னா சைனப் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜும் காட்டும். தென் லாகின் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரு பண்ண இமெயில் ஐடியை கொடுத்து உள்ளே போங்க. இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் காட்டும், யூசர் லைசன்ஸ். இது ஆப்புக்கு உண்டான செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி பாலிசி. இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்துடலாம். தென் நீங்கள் எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலுமே நாட் அ மெம்பர் ரெஜிஸ்டர் நவுன்ற ஆப்ஷன் காட்டும். இதில் போனாலுமே அந்த ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட சாப்டர் கனெக்ட் கோஆர்டினேட்டருக்கோ அல்லது உங்கள் ரீஜியனோட அட்மினுக்கோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை அவங்களுக்கு சொல்லலாம். ஒன்ஸ் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்து உள்ளே வந்ததுக்கப்புறமா நீங்கள் எந்த ஃபீச்சர்ஸை கிளிக் பண்ணாலுமே நாட் அ மெம்பர் அப்படிங்கிற ஒரு வார்னிங் மெசேஜ் காட்டும். இந்த மெசேஜ் வரும்போது இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி பிஎம்சி போர்ட்டலையும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் காட்டும். இந்த பேஜை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களோட சாப்டர் கனெக்ட் கோஆர்டினேட்டருக்கோ அல்லது உங்களோட பிரசிடெண்ட் அல்லது உங்களுடைய ரீஜியனோட அட்மினுக்கோ நீங்கள் இதை சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட அட்மின் அதை வெரிஃபை பண்ணி அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்படி தான் யூசர் ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போகணும்.